ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 28/11/2024 கருணியா ப்ளஸ் KN 549க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டு தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ABC போலில் வந்து 907 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 592,907. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ABC போலில் வந்து 247 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 872,247. இப்படி இது எல்லாமே நம்முடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா PC போர்டோட 0110 சொல்லிட்டு நம்ம மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 136லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 252. நம்மளுடைய எக்ஸ் வந்து பிசிங்கிறதுனால நம்ம பிசியில் இருக்கிற நம்பரை எடுக்கிறோம். அப்போ நம்ம வந்து ABC போட அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 136. ஸோ இதில் பிசிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 36. ஸோ இதோட நம்ம என்னத்தை கொட்ட போகிறோம்னா 10 கொட்ட போகிறோம். அதாவது +10. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ 0வோட 6 கொட்டினோம்னா 6, 3ோட 1 கொட்டினோம்னா 4 அல்லது 6. நம்மளுக்கு இந்த 136க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 6 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 136க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 136க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டு 326 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம பிசியோட 1001 கூட்டுறோம், அவ்வளோதான். இப்போ 326க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. இந்த 326ஓட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 305. நம்மளுக்கு பிசிங்கிறதுனால 326 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 3, 2, 6. இதோட ப்ளஸ் போன ட்ரா 10. ஸோ இந்த ட்ரா வந்து 01. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் பார்த்துக்கிருக்கோம். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் கட்ட முடியும். இப்போ 326க்கு பார்த்துடலாம். இதை இப்போ கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 0வோட 2 கூட்டினா 2, 27 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 326க்கு அப்புறம் நம்மளுக்கான போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 7 இந்த 326க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 247 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 7. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா பெய்ட்ஸோடு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு வந்து போர்டு மட்டும் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து AC போர்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு வின்னிங் கிடச்சுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ நம்ம பார்க்குறது சிங்கிள் போர்டு தான். ஆனால் இதில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ 247க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 872. ஸோ நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால 247 கீழே கொண்டு வந்துடலாம். 247 இதோட ப்ளஸ் போன ட்ரா 01. ஸோ இந்த ட்ரா 10. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 0 கூட்டினோம்னா 7, 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 5 அல்லது 7. நம்மளுக்கு இந்த 247க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 7. நம்மளுக்கு இந்த 247க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க போர்டு வந்து 5 அல்லது 7. இப்போ இந்த 247க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 907 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். இப்போ 3 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். 3 எக்ஸாம்பிளுமே நம்மளுக்கு போர்டு இருக்கு நண்பா.
கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது. அதோட நம்மளுக்கு சி போர்டு பெய்டு சி போர்டு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த 907 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழக்கிழமைக்கு நம்ம இதில் தான் நண்பா சி போர்டு எடுக்க போகிறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 907 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 592. நம்மளுக்கு பிசி மட்டும் தான் தேவை. அதனால் நம்ம ஏபிசி போட கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 907 ப்ளஸ் போன ட்ரா 10 எடுத்திருக்கோம். அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 01. இப்போ இதை கூட்டிடலாம். ஏழோட 1 கூட்டினோம்னா 8, 0 கூட்டினா 0. 0 அல்லது 8 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. சி போர்டு அல்லது ஆல் போர்டு 0 அல்லது 8. 0 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளோட சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ட்ராவில் 08 கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு இது எக்ஸ் படி வந்திருக்கிறதுனால இந்த 08ஓட நான் வந்து 1 சேர்த்துக்கலான்னு பார்க்குறேன். அதாவது எக்ஸ் 1ஐயே ஆட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 08, 01, 18. ஸோ இதை நம்ம வந்து திருப்பி போட்டோம்னா 801081. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைச்சதுனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ 08 தானே கிடச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்கள் 1 எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ராவில் நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ 1. ஸோ நான் எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருக்குது. அதனால் நான் வந்து இந்த ட்ராவில் 1ஐயும் சேர்த்துருக்கேன். அதுக்காக நீங்கள் 1 தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 08 ஃபார்மெட் படி கிடச்சிருக்கு. எக்ஸ் படி 1 கிடச்சிருக்கு. அதனால் நான் 3 நம்பருமே கீழே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது 180 கூட வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் எந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வியாழக்கிழமை 28/11/2024 கர்னியா ப்ளஸ் கேஎன் 549க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ யாரும் ரிசல்ட்டோடையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த வியாழக்கிழமைக்கு நம்ம கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.